பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். கனகவல்லி அப்படிங்கிற கிராமத்துல வீரையா காந்தம்மா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் ஊருக்குள்ள கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பையனான கோபிய நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. காந்தம் காந்தம், சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? சீக்கிரமா வேலையை முடிச்சா 2 பேரும் வேலைக்கு கிளம்பலாம். என்னங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? அப்புறம் வேலைக்கு கிளம்புனோம்ல. ஆமாங்க, நம்ம வாழ்க்கைய பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போறது. ஒரு நாளாச்சு வீட்டுல இருக்க முடியுதா? இவளுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறத தவிர்க்க முடியாது காந்தம். இன்னும் எவ்வளவு காலம் அப்படின்னுங்க எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத காந்தம். நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம புள்ளக்காக தானே. ஆமாங்க, அந்த நம்பிக்கையில தான் சமாதானப்படுத்திக்கிறேன் நான். என்ன, அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனே நம்மள பாத்துக்குவான். சரி சரி, சீக்கிரமா வா, நம்ம வேலைக்கு கிளம்பலாம். அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கோபி காலேஜுக்கு போவாம சுத்திக்கிட்டு வேண்டாத பழக்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் டீ கடையில வீரையாவோட நண்பனான சூரி, டே கோபி, இந்த நேரத்துல நீ இந்த இடத்துல என்னடா பண்ற? மாமா, அது ஒண்ணுல மாமா, நான் இப்படியே டீ குடிச்சிட்டு போலான்னு வந்த மாமா. என்னடா மத்தியானம் 2 மணி ஆகுது, இப்ப டீ என்னடா? ஆமா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போனியா இல்லையா? மாமா, போயிருந்த மாமா, போயிருந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோபியோட நண்பனான ராமு வந்தான். டே கோபி, எவ்வளவு சாமர்த்தியமா நம்ம 2 பேரும் காலேஜ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டோம்ல. வாய மூடுறான், சும்மாருடா. ஏ கோபி, உண்மையை சொல்லுங்கடா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, என் கையில சரியா உதைய வாங்குவீங்க. உண்மையை சொல்லுங்கடா. மாமா, அது இந்த இடத்துல சீட்டாட்டம். எல்லாம் தெரியும்டா எனக்கு. உன் அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்து எவ்வளவு கனவு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோபியும் அவனோட நண்பனான ராமு எதுவுமே பேசாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா, உனக்கு நான் பேசுறது கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நீங்க காலேஜுக்கு போவாம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தது என் கண்ணுல பட்டுச்சு. அவ்வளவுதான், கைய கால உடைச்சிருவேன். ஒரு நாள் வீட்டுல வீரையா காந்தம்மா சாப்பிடும்போது தன்னோட பையன்கிட்ட, கோபி, எப்படிப்பா படிக்கிற? படிப்பெல்லாம் நல்லபடியா படிக்கிறியா? அப்பா, நான் நல்லாதான் படிக்கிறேங்கப்பா. காசு ஏதாவது வேணும்னா கவலைப்படாம கேளுப்பா. அதுக்குன்னு காசை கொடுத்தா வீணா செலவு பண்ண நீ? காந்தம், நீ பேசாம சும்மாரு. படிக்கிற பையன், வெளிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவனுக்கும் அவங்க முன்னாடி அசிங்கமா இருக்க கூடாதுல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவனோட வயசு அப்படி. இந்த வயசு இப்படிதானே எனக்கு தெரியுங்க, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கோபி, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா. ஐயோ பைத்தியக்காரா, இதுக்கு போய் எதுக்குடா மன்னிப்பு? பா, இனிமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த ஒத்த வார்த்தை எங்களுக்கு போதும்பா. இன்னும் எத்தனை நாளுப்பா இருக்கு உன்னோட படிப்பு? அப்பா, இன்னும் 3 மாசம் இருக்குப்பா. என்னது 3 மாசமா? காந்தம், சரி சரி, பையனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்து அப்படின்னு காந்தையா அந்த பேச்சையே மாத்திட்டாரு. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வயல்ல சூரி வீரையா கிட்ட, வீரையா, உன்னோட பையன் நல்லா படிக்கிறானா, நீ பாத்தியா? எனக்கு என்னடா, என் பையன் நல்லா படிக்கிறான், நல்லபடியா இருக்கான் பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கூட சொன்னான். சரி சரி, பரவாயில்லையே உன் புள்ள. ஆமா, இப்ப அவனுக்கு லீவு தானே, அவனை வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவன் படிக்கிற புள்ள, அவனுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு கூப்பிடல. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் புருஷன் 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க? அங்க இவ்வளோ கஷ்டப்படுறது அவனுக்காக தானே. இன்னும் எவ்வளவு நாள்? இன்னும் 3 மாசத்துலயே அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்களை கஷ்டம் இல்லாம பாத்துக்குவான். சரி சரி, நல்லது நடந்தா சரி. இப்படி நண்பருங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா 2 நாளுக்கு அப்புறம் வீரையாவோட தங்கச்சியான சூர்யாவதி மாமா பங்கார் ராவ் வந்தாங்க. அண்ணன், எப்படி அண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா?
ஆ மச்சான், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா அண்ணன், எங்க என்னோட மாப்பிள்ள காணோம்? அவன் காலேஜுக்கு போயிருக்கான். சாயங்காலம் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவான். சரி சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கங்க, நாங்க வயலுக்கு போயிட்டு வரோம். என்ன மச்சான், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தானா? வேற என்னப்பா பண்றது? கஷ்டப்படுறது இந்த வயிற்றுக்காக தானே, எப்படியாவது வாழணுமே. அப்படி இல்ல மாமா, நாங்க சொல்றத ஒரு தடவை கேளு. அம்மா, சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வீரையா காந்தாம்மா 2 பேரும் வேலைக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க. மச்சான், இங்க பாருங்க, நீங்களும் தங்கச்சியும் இந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறது எங்களால பார்க்க முடியலங்க மச்சான். இவ்வளோ கஷ்டப்படுறது எங்க புள்ள கோபிக்காக தானே. இன்னும் 3 மாசம் கஷ்டப்பட்டா போதும், அதுக்கப்புறம் எங்க புள்ள வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஆமா மாமா, அதுக்கப்புறம் நானே வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்குவேன். ஓஹோ, அது வரைக்கும் இவங்க கஷ்டம் தப்பாது. வேற என்னங்க பண்றது, கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொன்ன உடனே பங்காராவ் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அன்னைக்கு காலையிலேயே வீரையா கிட்ட பேசினாரு. ஆமா, நீங்க எதுவுமே நினைக்கலன்னா நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நான் பட்டணத்துல தங்கம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு இப்போ என்ன ஆச்சு? நான் இத்தனை காலத்துக்கு என்னோட நண்பன் கூட தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைக்கு வந்தது. அதனாலதான் இனிமே நானே சொந்தமா ஸ்வயமா வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப நல்ல விஷயம் மச்சான். நான் உங்க வியாபாரம் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது இல்லைங்கண்ணு, அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் பணம் வேணும்னு, அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தோம். உங்க அண்ணனை பத்தி, உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு எல்லாம் தெரிஞ்சு கூடவா மறுபடியும் அவர்கிட்ட காசு கேட்க நீ வந்திருக்க? மச்சான், இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தது காசை பத்தி எல்லாம் இல்ல. அப்புறம் வேற எந்த விஷயம் மச்சான்? நீங்க விவசாயம் செஞ்சு வர காசுல எங்க கூட சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதுல லாபம் வந்தா அதுக்கு உங்களுக்கும் சரி பங்கா கொடுக்கறோம். ஆமா ஆமா, உங்களுக்கு 2 மடங்கு காசு வரும் அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் பொண்டாட்டி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து அவனோட நண்பனான சூரி அந்த இடத்துக்கு வந்தான். வீரையா, வீட்டுலதான் இருக்கியா? டே நீயா, வாப்பா. என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்களே, அவங்களதான் பார்க்க வந்தேன். சரி சரி, இந்த பக்கம் வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு பங்காராவ் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னான். உங்க பேசும்போது காந்தம்மா கூட அங்க வந்தாங்க. என்னடா வீரா, அவங்க பேச்ச நம்பி நீ வயல விக்கணும் அப்படின்னு பாக்குறியா? ஆமாண்டா, நீயே பாரு எங்களோட வாழ்க்கைய. 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டே ஆகணும். இந்த நடுவுல கோபியோட படிப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா அவன் எங்களை பாக்குவான்னு அவன் காலடியில இருக்க முடியாது. ஆண்டா, இதே விஷயத்த பத்தி தான் நானும் உனக்கு சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கையிலேயே எதேதோ பிரச்சனை வருது. ஆனா நீ என்னதான் வயல வித்தாலும் நம்ம பிரச்சனை தீரும்னு சொல்ல முடியாது. பட்டணத்தோட வியாபாரம் அங்க என்னைக்கு காசு கூடுது, என்னைக்கு காசு குறையுது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. வாழ்க்கையில தலைமையில கை வச்சுக்கிட்டு உக்கார கூடாது இல்லைங்கண்ணா. என்னவோமா, உங்களோட கஷ்டத்துக்காக தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் முன்னேறலாம். ஆசைப்பட்டா எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாசத்துல எவ்வளவு காசை நம்ம போட்டுமோ அதை விட நல்ல லாபம் வந்தது. செலவு லாபம் எல்லாமே தாறுமாறாயிடுச்சு. அட, என்ன இது இப்படி நடந்து போச்சு? வியாபாரம் அப்படின்னு சொன்னா லாபம் நஷ்டம் எல்லாமே சகஜம். செய்யற இந்த வியாபாரத்துல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் சமாளிச்சு முன்னாடி வேற போகணுமே. பாருப்பா, நான் நிம்மதியா இருந்தேன், என்ன கஷ்டத்துல கொண்டு வந்து தள்ளிட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமாமா? உங்க கஷ்டம் உங்க லாபம், அவங்க உங்களுக்காக அவங்கவுங்க தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே வீரையா தான் ஏமாந்து போயிட்டான், தனக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டு நின்னா. என்னடா இதெல்லாம், உன்னோட மச்சான் இப்படி பண்ணிட்டான். உங்க 2 பேரு நடுவுல ஒப்பந்தம் இருக்குல்ல, எல்லாரையும் நிக்க வச்சு கரெக்டா தீர்ப்ப கேட்கணும். என் தங்கச்சியோட மூஞ்ச பார்த்து என்னால எதுவுமே பேச முடியல. ஆமாங்கண்ண,
என் நாத்தனார் இல்லையா? ஆமாங்கண்ணு, எல்லாமே வித்தியாசமா நடந்து போயிடுச்சு. போய் என்னம்மா பண்ண முடியும்? நான் அன்னிக்கே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு. நீ சொல்றது கூட உண்மைதான்டா. அன்னைக்கு ஆவேசப்பட்டு தப்பா முடிவெடுத்துட்டேன். நாங்க மறுபடியும் விவசாயத்தை செய்யறோம். கோப்பிய கூட அந்த காசுலயே நாங்க படிக்க வைக்கிறோம். நாங்க போய் இந்த வழியிலேயே சம்பாதிக்க பாக்குறோம். உன்னோட வார்த்தையை கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இப்பத்துக்கு எந்த பணம் உதவி தேவையா இருந்தாலும் நான் இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ண அப்படின்னு காந்தம்மா சொன்னாங்க. நடந்தது ஒண்ணு, நினைச்சது ஒண்ணு அப்படின்னு சொல்ற வார்த்தை கூட உண்மையானது. பணம் அதிகமா வருது அப்படின்னு தெரியாத வேலையில கை வைக்கிறதுக்கு பதிலா நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையில பணத்தை சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம். தெரியாத வழியில போறதுக்கு முன்னாடி அந்த வழியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது. சூலம்பேட்டை கிராமத்துல சேஷையா அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள விவசாயி இருந்தாரு. உங்க பொண்டாட்டி லட்சி பையனான சுரேஷ் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மண் ராவ் அவரோட சின்ன வயசு நண்பன். சேஷையாவோட தோட்டத்துலதான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சேஷையாவோட தோட்டத்துல புளி மரத்துக்கு லக்ஷ்மண் ராவ் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். என்ன சேஷையா, என்ன விஷயம்? இப்பெல்லாம் ரொம்ப நல்லவனா மாதிரி நல்லபடியா இருக்க? என்னவோ நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. வேற என்ன பண்றது சொல்லு. சொல்றது கூட உண்மைதான். சேஷையா, உன்னோட தோட்டம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு நீயே பாரு. இந்த விதைங்களெல்லாம் நீதாண்டா போட்ட. உன் கையால நட்டதுனாலதான் இன்னைக்கு விளைச்சல் நல்லா இருக்குடா. நான் அதை தான் சொல்லுவேன். டேய் சும்மா இருடா, எல்லாம் இப்போ எதுக்குன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். இது என் தோட்டம் உன் தோட்டம்னு இல்ல. நம்ம ஒப்பந்தம் இல்லனாலும் இது உன்னோடைய தோட்டம் தானே. இன்னும் ஒரு வருஷம் போனா அதுக்கப்புறம் விளைச்சல் நல்லா வரும். அப்புறம் லாபம் நம்ம 2 பேருக்கு தானே. ஆமாண்டா, இந்த பூமி நம்ம 2 பேரு சம்பாதிச்சது மட்டும் இல்ல, நம்ம சம்பந்தத்தோட விலை. நம்ம 2 பேரும் இதுல இருக்கிற லாபத்தை எடுத்துக்கலாம். உண்மைதான் சேஷையா அப்படின்னு அவங்க 2 பேரும் செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஊரோட பெரிய மனுஷனான ஸ்ரீனிவாசனோட கண்ணு சேஷையாவோட தோட்டத்து மேல விழுந்துச்சு. அப்ப அவரோட பொண்டாட்டி கிட்ட, சங்கரம்மா வீட்டுலதான் இருக்கியா? உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னங்க அது? ஆமா, திடீர்னு என்கிட்ட பேசுற அவசியம் என்னங்க? அந்த சேஷையாவோட தோட்டம் இப்போ ரொம்ப நல்லா விளைச்சல் வந்திருக்கு. ஆனா அதை இப்போ லக்ஷ்மணையா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம பேர்ல எப்படியாவது எழுத வச்சுக்கிட்டா. ஏங்க, அவங்க 2 பேரு நண்பருங்க. அவங்களுக்குள்ள கலகம் வர மாதிரி நம்ம செஞ்சா நம்மளுக்கு தாங்க அது கெடுதல்ல கொண்டு போய் விடும். காலத்துல பேரு இல்லடி முக்கியம், அதிகமா சம்பாதிக்கிறது தான் முக்கியம். நான் ஒரு ஆட்டம் ஆட போறேன். இவ்வளவு மாதிரி ஜனங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் நல்லவங்க மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னோட வழி எனக்குதான். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க போற. நான் எப்படி ஆட போறேன்னு லக்ஷ்மண் ராவ் கிட்ட போய் ஸ்ரீனிவாசன் அந்த இடத்த என் பேர்ல எழுதி கொடு அப்படின்னு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது மறுவதுனால எல்லாரும் முன்னாடியும் பஞ்சாயத்தை கூட்டி, நண்பர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அது லக்ஷ்மண் ராவோட தோட்டத்து விஷயம். தோட்ட விஷயமா? எந்த தோட்டம்? தோட்டம் லக்ஷ்மண் ராவ். இது லக்ஷ்மணனோட தாத்தா அந்த இடத்த லக்ஷ்மண் ராவுக்கு கொடுத்தது. ஆனா அந்த இடத்த சேஷையா அவரோட பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அது என்ன புதுசா? சேஷையா தான் அந்த தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்காருல்ல. அழகைக்கு அப்படின்னு கொடுத்த இடத்த தன்னோட இடம்னு அவரோட பேர்ல பதிவு பண்ணிருக்காரு. இங்க பாருங்க. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? லக்ஷ்மண் ராவ் தான் அவரோட தோட்டத்து வேலையில என்னையும் சேர்த்துக்கிட்டாரு. வாய் வார்த்தை தான் எங்க ஒப்பந்தம். என்கிட்ட எந்த பத்திரமும் இல்ல. நாங்க 2 பேரு இருந்தாலும் நண்பருங்க. லக்ஷ்மண் ராவ் மட்டும் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாங்க. அப்போ கிராமத்து ஜனங்க, ஆமா இங்க என்ன நடக்குது? சேஷையா இல்லன்னு சொல்றாரு. லக்ஷ்மண் ராவ் பார்த்தா சைலண்டா இருக்கிறாரு. என்னவோ லக்ஷ்மண் ராவுது தான். ஆனா சேஷையா மொத்த லாபத்தையும் சேஷையாவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால லக்ஷ்மண் ராவுக்கு தான் அந்த சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு சேஷையா வெளியே போனோம். ஐயா, என்னங்க ஐயா இப்படி பேசுறாரு? லக்ஷ்மண் ராவ் நீயானா பேசுறா? லக்ஷ்மண் ராவ் எதுவுமே பேசல. ஸ்ரீனிவாசா தனக்குள்ள தானே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஊரோட பெரிய மனுஷன் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மண் ராவ், இப்ப மட்டும் நீங்க எதுவுமே பேசலனா ஸ்ரீனிவாசோட பேச்சு தான் கடைசி பேச்சுன்னு ஒப்பந்தமா எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொன்னா கூட அவரு எதுவுமே பேசல. அதனால சேஷையாவுக்கு இந்த சொத்துல எந்த விதமான பங்கும் இல்ல அப்படின்னு லக்ஷ்மணன் பக்கம் தீர்ப்பு போச்சு. சேஷையா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சேஷையாவோட பொண்டாட்டி லட்சி இப்படி சொன்னா, ஏங்க
இருந்தாப்ல இருந்த ஏங்க இப்படி ஆயிட்டீங்க ஒரே நாள்ல? எனக்கு எதுவுமே புரியல லக்கி. லக்ஷ்மண் ராவ் எதுக்காக இன்னும் மௌனமா இருக்கான்னு எனக்கு புரியவே இல்ல. நாட்கள் மாற மாற ஜனங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாம அந்த இடத்து மேல நீங்க காசு போட்டீங்க. லக்ஷ்மண் ராவ் என்னோட நண்பன். என் நண்பனே என்ன ஏமாத்துவானான்னு அவனை நம்பி என் காசு மொத்தம் போட்டேன். இப்ப பாத்தீங்களா, நீங்க எல்லாமே இழந்து நடு வீதியில நிக்கிறீங்க. எதுவுமே இழக்கல லக்கி. ஆனா அவன்தான் என்னோட நம்பிக்கையை இழந்துட்டு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க அவனோட பையன் சுரேஷ் வந்தான். பா, அந்த இடம் மறுபடியும் நம்மளுக்கே வருமா? நம்ம மறுபடியும் அந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியுமா? முடியும்பா, முடியும். ஏன் முடியாது? உண்மை எப்ப இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும். கடவுளு நம்ம பக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா. மறுபக்கம் லக்ஷ்மண் ராவ் மனசுக்குள்ள சேஷையோட வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. நான் எதுக்காக இப்படி பண்ணேன்? ஸ்ரீனிவாசோட வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்கல. நான் இப்ப யோசிச்சா கூட நான் பண்ணது பெரிய தப்புன்னு தோணுது. அதான் இருந்தாலும் சேஷையா என்னோட நண்பன் இல்லையா? ஏங்க, என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட நண்பனுக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு மனசுக்குள்ள கவலைப்படுறீங்களா? ஆமாண்டி, எனக்கு ஏனோ தூக்கமே வரல. நண்பனுக்கு நான் துரோகம் பண்றது அப்படின்னா என்னோட மனசையே துண்டு துண்டா வெட்டி போடுற மாதிரி இருக்கு. இப்போ இவ்ளோ கூனி கூறிங்கி நிக்கிறீங்களே, எதுக்காக அந்த ஸ்ரீனிவாசனோட பேச்சுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சேனா, எனக்குள்ள இருக்கிற மனுஷத்துவம் செத்து போயிடுச்சா? நான் மனுஷனாவே இல்லையா? அது உங்க மனசுக்கு தாங்க தெரியணும் அப்படின்னு சொன்னா அவன் பொண்டாட்டி. இப்படி நாட்கள் போச்சு. ஸ்ரீனிவாசனை பார்க்க போனா. ஸ்ரீனிவாஸ் ஐயா, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் எதுக்கு மௌனமா இருந்தேன்னு எனக்கே புரியல. இங்க பாரு லக்ஷ்மண் ராவ், நீங்க எதுவுமே செய்யல. ஆனா இப்படி இருந்தா அந்த சேஷையா கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை என் மேல எழுதி கொடுத்தா உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறேன். ஐயா, நீங்க பண்றது பெரிய அநியாயங்க ஐயா. வாய மூடிக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போ, இல்லனா உன் மேல இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மண் ராவ் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு நைட்டு அவனோட பொண்டாட்டி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு புருஷங்கிட்ட வந்தா. உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சிய உங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. இன்னும் நீங்க பஞ்சாயத்துல நடந்த விஷயத்த மறக்கலன்னு நினைக்கிறேன். ஷையா, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் இழந்துட்டேன். நான் இப்போ நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவனா மாறிட்டேன். நீங்க சொல்றது என்னவோ உண்மைதாங்க. சேஷையா அண்ணன் மாதிரி ஒரு மனுஷனை துரோகம் பண்றது உங்க மனசை நீங்க வெட்டி போடுற மாதிரி. நீங்க பண்ணது தப்புங்க. ஆனா இப்ப என்ன பண்றது? என் வாழ்க்கை கூட அவனோட வாழ்க்கையும் நாசமாக்கிட்டேன். மறுபடியும் அவனோட நம்பிக்கைய நான் எப்படிதான் சம்பாதிக்கிறது? உண்மை முன்னாடி யாருமே நிக்க முடியாதுங்க. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போல. நீங்க உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. நான் மட்டும் இப்ப உண்மையை சொல்லலனா அந்த ஸ்ரீனிவாசனே எங்க தோட்டத்தை எடுத்துக்குவாரு. சொல்லிட்டா அவரு எங்க மேல பழிய வளர்த்துக்குவாருன்னு ரொம்ப பயமாவே இருக்கு. உண்மையை சொன்னா நம்ம மேல இருக்கிற கெட்ட பேரு போயிடுங்க. நம்மளுக்கு இருக்கிற பாவத்தை நம்மளே குறைக்கணும் அப்படின்னா நம்ம உண்மைய ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்படி நாட்கள் போச்சு. அந்த கிராமத்துல மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுனாங்க. கிராம தலைவரு, அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த கிராமத்து தலைவரு, இன்னைக்கு நம்ம மறுபடியும் அந்த தோட்ட விஷயத்த பத்தி பேச போறோம். ஷையா அவரோட உண்மையை இழந்ததுல இருந்து அந்த தோட்டமே காஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஐயா, நான் பேசணுங்க ஐயா. நான் என்னோட நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னன்னு இப்பவே எல்லாருக்கும் சொல்றேன். என்ன லக்ஷ்மண் ராவ், என்ன சொல்ற? ஆமாங்க, ஸ்ரீனிவாஸ் ஐயா சொன்னது பொய். அந்த இடத்த சேஷையா ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. என்னோட நிலத்தை மட்டும்தான் அவருக்கு கொடுத்தேன். என்னோட நிலத்துல முழு உரிமையும் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. டேய், இவ்வளோ நாள் சும்மா சைலண்டா இருந்துட்டு இப்ப பேசுறியே, இன்னைக்குதான் இதுக்கு சரியான நேரமா? இந்த ஸ்ரீனிவாசன் பணத்து மேல ஆசை காட்டி என்ன இப்படியெல்லாம் பேச வச்சான். சேஷையா, என்ன மன்னிச்சிடுறா. லக்ஷ்மணா, நீ உண்மைய ஒத்துக்கிட்டியே, அதுதான் என்னோட வெற்றி. இதுதான்டா நம்மளோட வெற்றி. இந்த தோட்டம் நம்மளோட சம்பந்தம். இதுல இருக்கிற ஒரு கம்பை வெட்டி போட்டாலும் மறுபடியும் நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம். என்னோட நண்பனே இருந்தாலும் மறுபடியும் நம்ம நட்புக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னு நான் நம்பலாமா? கண்டிப்பாடா அப்படின்னு லக்ஷ்மண் ராவ் சொன்ன உடனே பஞ்சாயத்து தலைவர் மறுபடியும் தோட்டத்தோட உரிமைய லக்ஷ்மண் ராவ் அவருக்கே திருப்பி கொடுத்தாரு. இப்படி எல்லாரும் திரும்பி தோட்டத்துக்கு போனாங்க. லக்ஷ்மணா, இங்க பாருடா,
உன்னாலதான்டா இந்த தோட்டத்தையே நான் இழந்தேன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச துரோகத்துல நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் லக்ஷ்மணா. அம்மாடா, உண்மைதான். உன்னோட நம்பிக்கைய நான் இழந்துட்டேன். இன்னைக்கு நீ எவ்வளவுதான் என்கிட்ட பேசினாலும் உன்னோட மனசு மாதிரி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்மளோட நம்பிக்கையை ஜெயிச்சுச்சே தவிர நம்மளோட நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு என்னால நம்ப முடியல. இருந்தாலும் நீ மௌனமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன. உங்ககிட்ட என்ன மன்னிச்சிடான்னு கேக்குறத தவிர என்னால எதுவுமே பேச முடியல சேஷையா. ஏய், உண்மை சொல்லி மறுபடியும் என்னோட நண்பனா என் கிட்ட வராதடா. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மச்சைய மனசு விட்டு போவாது. நீ சொன்ன மாதிரி நம்பிக்கைய சாகடிக்கிறது மனுஷனை சாகடிக்கிற மாதிரி. எப்படியும் என்ன மன்னிச்சிட்ட, ஆனா என்னால என்னையே மன்னிக்க முடியலடா. இந்த தோட்டத்தை நான் பாக்குற ஒவ்வொரு நாளும் முன்னாடி நான் மௌனமா இருந்து சாதிச்சதுதான் எனக்கு ஞாபகம் வரும். உன்னோட உண்மைக்கு நான் மரியாதை கொடுக்கறேன். ஆனா மாதிரி இல்லாம நீ மறுபடியும் மாறாம இருந்தா எனக்கு அந்த நட்பே போதும்டா. எனக்கு புரிஞ்சு போச்சுடா. இனிமே நான் நீ சொன்ன மாதிரி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மண் ராவ். இன்னையில இருந்து 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. முதுகுல குத்துனா அந்த துரோகத்தை என்னைக்கும் மன்னிக்க முடியாது. ஆனா அதே நண்பனுக்கு இன்னொரு அவகாசம் கொடுக்காமையும் இருக்க முடியாது.